ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி லெசனில் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 30 ஈஸியான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஓவர்ஹியர்ட். ஸோ ஓவர்ஹியர்ட் அப்படின்றது நான் ஒரு விஷயத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஓவர்ஹியர்ட்னு சொல்கிறோம். கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் நம்மளாக கேட்கணும்னு நினச்சி போய் ஒரு விஷயத்தை கேட்கல. சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு க்ராஸ் பண்ணி போகும்போது நம்ம காதில் விழுந்துச்சு, அவங்க பேசிகிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என் காதில் விழுந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்ம காதில் நம்ம கேட்கணும்னு நினைக்காம தானாக ஒரு விஷயம் கேட்டது அப்படின்னா அதை நம்ம ஓவர்ஹியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கேம் டு நோ. ஐ கேம் டு நோ அப்படின்னா எனக்கு தெரிய வந்துச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஐ கேம் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உனக்கு தெரிய வரும், யாராவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னா உனக்கு தெரியும், நியூஸ் சொல்கிறோம் நாங்கள், உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ வில் கம் டு நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஓவர் திங்க். ரொம்ப யோசிக்காத அப்படின்னு யார்ட்டையா சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஒன், யாராவது எப்படி லைஃபெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிலாம் கேட்டாங்கன்னா போயிட்டுருக்கு, லைஃபெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நல்லா போயிட்டுருக்கு இல்லை போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லைஃப் கோஸ் ஆன், லைஃப் கோஸ் ஆன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது சொல்லும்போது நீ பேசுகிற பேச்சை விட நீ நடந்துக்கிற விதம் தான் உன்னை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, எவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் வளர்ந்துட்டீங்க, எவ்வளோ வேகமாக போயிடுச்சு நேரம்லாம், எவ்வளோ காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இப்படிலாம் சொல்கிறதுக்கு டைம் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சின்ன வயசு ஞாபகத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா அந்த நேரம் அவங்ககிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் மறக்கவே முடியாத விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மறக்கவே முடியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெமரிஸ் நெவர் ஃபேட், மெமரிஸ் நெவர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், பொறுமையாரு, பொறுமையாரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பொறுமையாயிரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்கு பேஷன்ஸ் பேஸ், பேஷன்ஸ் பேஸ். பேஸ் அப்படின்றது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னா நல்லது நடக்கும், அது அந்த பொறுமைக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பேஷன்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டையாவது போயிட்டு நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் பேசணும், நம்ம கொஞ்சம் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு we have to talk, we have to talk அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சின்ன குழந்தைகிட்டலாம் பார்த்து என்ன பாரு முதல்ல, என் முகத்தை பாரு இப்படிலாம் சொல்லுவோம்ல, என்ன பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அட் மீ, லுக் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஒரு புக்கையோ இல்லை ஒரு பேப்பரையோ கொடுத்து இதை கொஞ்சம் என்னென்னு பாரு, இது என்ன இருக்குன்னு பாரு இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஹாவ் அ லுக், ஹாவ் அ லுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது ஒரு பொருளை கொடுத்து இதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, பத்திரமா பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ பத்திரமா ஒரு விஷயத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் கேர் ஆஃப் திஸ், டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீயாவே செஞ்சு பாரு இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை இட் யுவர் செல்ஃப், ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது செய்கிறீங்களா, இது வேணுமா அப்படிலாம் கேட்டால் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நாட் நவ் அப்படின்னு மட்டும் ஆன்சர் சொன்னால் போதும். நாட் நவ் அப்படின்னா இப்போ வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க பதிலுக்கு சரி அப்போ எப்போ அப்படின்னு கேட்பாங்களே, இப்போ வேண்டாம்னா பின்ன எப்போ அப்படின்னு கேட்பாங்கள்ல, அப்போ பின்ன எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு தென் வென், தென் வென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, தென் வென். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுகிறாங்க இல்லை குறுக்க வராங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா குறுக்க வராத, குறுக்க பேசாத அப்படிலாம் சொல்லுவோம்ல, நான் செய்கிற வேலையை தலையிடாத அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் இன்டரப்ட், டோன்ட் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இது சுத்தமாக சொதப்பிடுச்சு, இது ஒரு பெரிய ஃப்ளாப்பு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இது மொத்தமாக சொதப்பிடுச்சு, இது பெரிய ஃப்ளாப்பு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் அ கம்ப்ளீட் மெஸ், இட்ஸ் அ கம்ப்ளீட் மெஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இவன் எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சொல்கிறோம், இவன் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறா, எங்கள் பக்கத்தில் இருக்கிறா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஷீ இஸ் லிவிங் நெக்ஸ்ட் டோர், ஷீ இஸ் லிவிங் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
கதவுக்கு தாழ்பால் போடு அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா தாழ்பால் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு latch the door அப்படின்னு சொல்லலாம். இந்த latch அப்படிங்கிறது தாழ்பால். ஸோ தாழ்பால் போடு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு latch the door அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரோ வாசலில் நிற்கிறாங்க, யாரோ கதவு கிட்ட நிற்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா யாரோ நிற்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ யாரோ கதவு கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு someone is at the door அப்படின்னு சொல்லணும். at யூஸ் பண்ணணும். இங்கே ப்ரிப்போசிஷன் at யூஸ் பண்ணணும். someone is at the door அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், இது வந்து பாதுகாப்பானதானா இப்படி செய்கிறது, இது பாதுகாப்பானதானா அப்படியெல்லாம் கேட்குறதுக்கு இஸ் இட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது நம்ம சொல்லுவோம், அவன் மனசில் என்ன வச்சுருக்கானே புரியல, கொஞ்சம் அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ட்ரை டு ரீட் ஹிஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு மறந்து போச்சு, ஞாபகப்படுத்தி பார்த்தேன் ஆனால் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குடண்ட் ரீகால் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வேலை பார்த்து ரொம்ப டயர்டாயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஸ்டட்னா சுத்தமாக எனர்ஜியே இல்லை, இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நிஜமாவா, அப்படிதானா, இதுதான் உண்மையா இப்படிலாம் கேட்போம்ல. அப்படிதானா அப்படிலாம் கேட்போம்ல. யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படிதானா, நிஜமாவா அப்படிலாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இஸ் இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இஸ் இட் ஸோ அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக நம்ம வந்து கேட்கலாம். இஸ் இட் ஸோன்றது வந்து இங்கே எதை வந்து மென்ஷன் பண்ணோன்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயம் அப்படிதானா, இது உண்மைதானா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்குறதுக்கு இஸ் இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒரு விஷயம் செய்யும்போது கிட்டத்தட்ட நெருங்கிட்ட, நீ ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்ட அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இப்போ ஒரு கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்ல வராங்க, கிட்டத்தட்ட சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட இடத்த நெருங்கிட்ட அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த போக போகிறேன், தூங்க தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த தூங்க போகிறேன், எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன், இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஆம் அபவுட் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். அபவுட் டு அப்படின்னா இந்த பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் அபவுட் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனை எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவனை எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு கால் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனை எனக்காக காத்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவனை எனக்காக காத்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த சென்டென்சஸை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது இல்லை டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கும். நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை பழகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.